தமிழகத்தில் 2025 ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து வகுப்பறைகளும் நன்கு சுத்தம் செய்யப்பட்டு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆய்வகத்தில் காலாவதியான பொருட்களை முறைப்படி பதிவேட்டில் பதிவு செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும். மழைநீர் சேகரிப்பு தொடர்பான கட்டமைப்பு சீர் செய்யப்பட்டு பயன்பாட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பள்ளி வளாகம், உபகரணங்கள், நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. 2 மாத இடைவெளிக்கு பின் பள்ளிகள் திறக்கப்படுவதால் மாணவ மாணவியர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளனர். பள்ளிகள் திறக்கப்படுவதால் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில், ஸ்கேல், ரப்பர் போன்ற ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இதேபோல் புத்தக பையும் விதவிதமான வண்ணங்களில் இந்த ஆண்டு விற்பனைக்கு வந்துள்ளது. இப்படியான நிலையில்தான் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் ஜூன் 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்படி மாணவர்கள் மதிய இடைவேளை முடிந்ததும் சிறார் பருவ இதழை படிக்க வைக்க வேண்டும். காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு தரமாகவும் தாமதமின்றியும் உணவு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுவதுடன் வாரம் ஒருமுறை மாணவர்களுக்கு நன்னெறி வகுப்பு நடத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.